வணக்கம். நம்ம இனிமே பார்க்க போகிறது சைனா கிராஸ், பாதாம் பிஸ்தா, பால் ஜெல்லி, பசும் பால் ஜெல்லி. ஸோ இப்போ அதுக்கு என்ன தேவைன்னா சைனா கிராஸ். ஸோ கொஞ்சம் சைனா கிராஸ், சைனாவிலேருந்து எடுக்கப்பட்ட புல் சைனா கிராஸ் அது கிடையாது. சைனா கிராஸ் எடுத்துக்கலாம். ஸோ சைனா கிராஸ் ஏதோ இப்போது பண்ணலாம். ஸோ வாங்க. ஸோ சைனா கிராஸை ஓர் கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓர் கிண்ணத்தில் போடவும். தண்ணீரை ஊற்றி அதை ஊற கொண்டதுக்கு ஒரு 15 நிமிடம் ஊற வச்சா ஊறும். ஆமாம், ஊறும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். ஸோ அதை ஊற வச்சுட்ருங்க. அது ஊற வச்சோடனே ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. ஒரு நல்ல இதுக்கு வந்துடுச்சு, ஊறிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம 10,000 தடவை ஊறிடுச்சுன்னு சொல்லியிருப்போம். இதுவே சொல்ல போகிறது இல்லை. ஆமாம், சொல்ல போகிறது இல்லை. ஸோ நல்லா ஊறிடுச்சுங்க. ஸோ அடுத்ததாக இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து கொதிக்க வைக்கணும். எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும்னா அந்த சைனா கிராஸ் உருகுற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஓகேவா? ஸோ சைனா கிராஸ் உருகுற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். அது வந்து அப்படியே தண்ணி மாதிரியே இருக்கணும். சைனா கிராஸ் உள்ள போட்ட மாதிரியே இருக்கக்கூடாது. இருக்கும் ஆனால் இருக்கா சைனா கிராஸ். உங்களுக்கு கடைசியில் நம்ம காட்டுவோம். ஆமாம். ஸோ பற்ற வைக்கிறோம் தீயை. அந்த தீ போலவே எரியுது கிரிக்கெட் வேர்ல்டு கப். ஆமாம், பத்திரி எரியுது. பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து இங்கிலாந்து தோக்கடிச்சிட்டாங்க, நெதர்லாண்ட்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தோக்கடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. இப்போ நிறைய மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்லையும் தேவையான ரிசல்ட் கட்டிச்சு. இந்தியா வின் பண்ணிடுச்சு. அதுக்கு மேலே நமக்கு என்ன தேவை? அதே போலவே இந்தியா உலக கோப்பையை ஜெயிக்குமா என்று கேள்வி இருக்கிறது. #believe in blue. நீல வண்ணமான நம்மளுடைய இந்திய அணியின் பிளேயர்ஸை நம்மை காப்பாற்றுவோம். நாம் நம்புவோம். நம்பிக்கையை கொதிக்குது. இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் இல்லை இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதில் பாலை ஊற்றி அதை கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சுட்டு பாலை நான் எடுத்து வந்து வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ள பால் இருக்குது. எவ்வளோ பால்னா நமக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் பால் எடுத்துக்கலாம். ஆமாம், பார்த்தீங்கன்னா இவ்வளோ பால் ஊற்றிருக்கேன் நான். ஸோ இப்போ நான் எதுக்கோ ஒரு தேவையில்லாத ரீசனுக்கு கலக்கிறத அதான் ஏன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா ஆனால் அது இந்த கலக்கிட ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அந்த பால் வெதுவெதுன்னு ஆகிட்ட உடனே நம்ம பாதாம் பிஸ்தா பவுடர் போடலாம். வாங்க, ஒரு நல்லா 2 கரண்டி போட்டுக்கோங்க பாதாம் பிஸ்தா பால் பவுடர். ஆமாம், அதை போட்டால் அந்த பாதாம் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாதாம் டேஸ்ட் ஒன்றும் கிடைக்கிறதுக்காக பாதாம்களை வெட்டி எடுத்துக்கணும். ஸோ பாதாம்களை வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் வச்சுக்கணும் தனியாக. இப்போ வந்து அந்த சைனா கிராஸ் மிக்சராக ஊற்றிக்கலாம். அதில் ஊட்டினா அந்த பேஸ் கிடைக்கும். அப்படிதான் அந்த சைனா அந்த இது வரும், ஜெல்லி மாதிரி ஆகும் அந்த லிக்விட். இப்போ நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அது ஒரு 10 நிமிஷமாக இருக்கோங்க. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஃபில்டரில் போடணும். ஏன்னா அதுக்குள்ளே தேவையில்லாத சைனா கிராஸ்லாம் இருக்கும். அந்த சைனா கிராஸ் மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையின் தீமையான எண்ணங்களை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து பாதாம்களை அந்த மிக்சர், அந்த பாதாம் பிஸ்தா பால் இதில் போட்டுடலாம். போட்டு அது நம்ம ஃப்ரீசரில் போட்டுடலாம். இப்போது ஃப்ரீசரில் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சக்கரை போடணும், அது இம்பார்ட்டண்டான ஒரு கிளிப்பு. சக்கரை நம்ம போடவே மாட்டோம், நடுவில் குளுடு. ஸோ இப்போது எடுத்துட்டோங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்தால் போகிறோம். 1 மணி நேரம், 1 hour டைம். एक हार. ஸோ வாவ், ஒரு ஜெல்லியை அதை கிண்ணத்தை கவுத்தி எடுக்கும் போது ஜெல்லியாக இருக்கு. வண்டர்ஃபுல். ஷேக் ஆகுது. இது உங்கள் வாழ்க்கை மாதிரியே தித்திக்கோங்க. செமையாக இருக்குங்க இது. அதே போலவே பாதாம் பிஸ்தா அகர் அகர் ஜெல்லி உங்கள் வாழ்க்கையை போலவே என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு டைனோசர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இப்படி ஆடுது. ஜுராசிக் பார்க்கை நீங்கள் பார்த்துட்டீங்களா? அந்த மாதிரி தான் வரும். சாப்பிட்றீங்களாங்க? சாப்பிட முடியாது, நீங்களே செய்யுங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு
தேனி தந்த தேனை இதன் மேல் ஊத்துகிறோம். ஊத்துல அது ட்ரிசில் பண்ணுறோம். ஊத்துறதோ சரி, ஓகே. ஊத்துறதுன்றது ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே ஊற்றிட்டோம். இப்போ சாப்பிடலாம் வாங்க. பாபாய்.